Watch full episodes. Subscribe now. ரொம்ப பேசாம போய் முதல்ல பால் எடுத்துட்டு வாங்க. போங்க. சரி தலைவரே. இவங்க எப்பவும் இப்படிதான். முட்டாள் பசங்க ஒரு வேலைய கூட உருப்படியா செய்ய மாட்டாங்க. டோலு, ஏய் போலு, டோலு, போலு, டோலு, போலு. டோலு, போலு. தலைவரே, நாங்க இங்க இருக்கோம். தலைவரே, நாம இப்ப எங்க வந்திருக்கோம்? இது எந்த இடம்னு தெரியலையே. இந்த இடத்தை பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்னவோ இது பழங்காலத்து குகை மாதிரி தோணுது. வாங்க வெளிய போக வழி இருக்கான்னு பார்க்கலாம். அட போலோ, இங்க இருந்து வர மனசே இல்லையா? இல்ல தலைவரே, இங்க ஒரு தங்க பெட்டி இருக்கு. அது தடுக்கி கீழே விழுந்துட்டேன். என்ன தங்க பெட்டியோ? அட அப்பனா என்னன்னு பார்க்கணும். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இத நான் போட்டு பார்க்க போறேன். அதுல இருக்கிற மொத்த ட்ரெஸ் நீங்க போட்டு பாருங்க. போடுங்க போடுங்க, ஜாலியா இருக்கு. போடுங்க. போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். ஆஹா தலைவரே, சூப்பரா இருக்கீங்க. ஆஹா தலைவரே, இப்போ உங்களை பார்த்தா ஏதோ மிகப்பெரிய மகாராஜா மாதிரியே தெரியுறீங்க. ஆமா, நீங்க 2 பேரும் தான் என்னோட சேனாதிபதி. இந்த மகாராஜா ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி கிரீடமும் போட்டாதான் நல்லா இருக்கும். நான் இப்ப இந்த கிரீடத்தை போட்டுக்க போறேன். யார் என்ன தலைவர்னு கூப்பிட்டு கேவலப்படுத்தினது? நான் மகாராஜா சந்திரவர்மன். தலைவரே, உங்களுக்கு என்னாச்சு? வாயை மூடுங்க சேனாதிபதி சூரஜ். முதல்ல உங்க கிரீடத்தை எடுத்து போடுங்க. வாயை மூடுங்க. சேனாதிபதி உதயவர்மா, இந்தாங்க சீக்கிரம் போடுங்க. மகாராஜா சந்திரவர்மனுக்கு வணக்கம். உத்தரவிடுங்க மகாராஜா. வாங்க, இந்திரவர்மனை தோக்கடிச்சு அவன் சிம்மாசனத்துல அமரணும். அதான் முதல் வேலை. வாங்க போலாம். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. நில்லுங்க, நீங்கெல்லாம் யாரு? இவர்தான் மகா மாவீரர் மகாராஜா சந்திரவர்மர். அவர் உங்க மகாராஜாவை உடனே சந்திக்க விரும்புறாரு. ஆனா எங்களோட மகாராஜா இந்த ஊர்ல இல்ல. அவரு வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போயிருக்காரு. நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. ஓ, இது சரியான வாய்ப்பு தான். நாம சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்கோம். சேனாதிபதிகளே, நாம உள்ள போலாம். ஒழுங்கா போயிடுங்க. வாயை மூடிக்கிட்டு என் வழியில குறுக்கிடாம போங்க. வீரர்களே, இவங்கள தாக்குங்க.
இந்த சிம்மாசனத்துல உட்கார்றதுக்காக தான் நான் அவ்வளவு போராடினேன். இதுக்காக தான் யுத்தத்தை நடத்தினேன். ஆனா அத சாதிக்க முடியல. இப்போத்துல இருந்து இந்த ராஜ்யம் எனக்கு சொந்தமானது, என்னோடதுதான். எனக்கும் என்னோட சேனாதிபதிகளுக்கும் நல்ல உணவை தயார் பண்ணி கொண்டு வாங்க. சீக்கிரம் போங்க. அப்படியே சேர மகாராஜா. வாங்க, வயிறு நிறைய சாப்பிடலாம். இன்னைக்கு தான் என்னோட வாழ்நாள் முழுக்க இருந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிருக்கு. ஏய், உங்கள யாராவது டான்ஸ் ஆடுங்க. எல்லாரும் டான்ஸ் ஆடுங்க. என்ன ஆச்சரியமா இருக்கே, இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. சந்திரவர்மனை நான் போர்ல தோக்கடிச்சு கொன்னுட்டேனே. ஒண்ணுமே புரியலையே. எப்படியாவது இதை கண்டுபிடிச்சாகணும். சேனாதிபதி, நீங்க அங்க போய் அவன் தப்பிச்சு போகாம பாத்துக்கங்க. நாங்க போய் பாபாவை பார்த்துட்டு வந்துடுறோம். அப்படியே சேர மகாராஜா. ஓ, நீதானா அந்த பொய்யான சந்திரவர்மா? எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இங்க இருக்கும் போதே நீதான் சந்திரவர்மனான்னு வந்து கேப்ப. எங்க உங்களோட இந்திரவர்மன்? சொல்லு, சொல்ல போறியா இல்ல உன்ன? அவர் எங்க ஊர்ல இருக்கிற பாபாவை பார்க்க போயிருக்காரு. பாபா, இது யாரோட வேலையா இருக்கும்? மகாராஜா, இது மனுஷனோட வேலையே இல்ல. எனக்கு என்னவோ இதை செஞ்சவன் மிகப்பெரிய பலசாலியாகவோ திறமசாலியாகவோ இருக்கணும்னு எனக்கு தோணுது மகாராஜா. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. சந்திரவர்மனோட கிரீடத்தை யாரோ எடுத்திருக்காங்க. அந்த கிரீடத்தை போட்டு பார்த்துருக்காங்க. அந்த சந்திரவர்மனோட ஆவி அவங்க உடம்புக்குள்ள புகுந்திருக்கு. அதுதான் இவ்வளவு வேலைக்கும் காரணம். அந்த கிரீடத்தை தலையில இருந்து எடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும். சரி, நீங்க சொன்ன வழியிலேயே நான் இந்த பிரச்சனையை தீர்த்துறேன் பாபா. மகாராஜா, அந்த சந்திரவர்மனை விரட்டுற வேலையை நீங்க எங்கிட்ட விட்டுருங்க. நான் அவனை ஒரு கை பாக்குறேன். ஆனா பீம், நீ போனா. மகாராஜா, பீம் சொல்றது சரிதான். அவங்கிட்டே இந்த பொறுப்பை ஒப்படைங்க. சரி பாபா. நன்றி மகாராஜா. வா வா இந்திரவர்மா, வா. இன்னைக்கு உன்னை துண்டு துண்டா வெட்டி பரலோகத்துக்கு அனுப்பாம விட மாட்டேன். இன்னைக்கு என்னோட ஆசை நிறைவேறிடும். நான் இல்லாத நேரத்துல வந்து என் ராஜ்யத்தை கைப்பற்றலான்னு நினைச்சல்ல. என்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த குட்டி பையன்கிட்ட சண்டை போடு. என்ன, இந்த பொடி பையன்கிட்டயா? வா வா, வாடா செல்ல குட்டி, வா. அட காளியா, நீயா? இத நம்ப முடியலையே.
ஆ, 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 நான் ம், நான் இங்க எப்படி வந்தேன்? வா காளியா, பயப்படாத. இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. எல்லாத்துக்கும் ஆவிதான் காரணம். சபாஷ் பீம், இன்னைக்கு நீ மறுபடியும் என்னோட உயிரையும் இந்த ராஜ்யத்தையும் காப்பாத்தி இருக்க. Wait a minute. Where can I find all these awesome episodes? Just click on the search bar, tap the little mic symbol, and say loud and clear, Chota Beam full episodes, and boom, a world full of your favorite episodes appears. Don't forget to like,